என்ன தம்பி தங்கச்சிங்களா, நல்லா இருக்கீங்களா? டே 5ல் கூட உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த 4 டேஸாக தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு வரீங்க. அதோட மாத்திரங்கள என் கூட சேர்ந்து ஸ்டேட்டுக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கிறீங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த 4 டேஸ்லையும் லியோ எப்படி இருந்து எப்படி மாறினான்னு பார்த்தோம். கடைசியில் அவன் என்ன செய்தான், காட் கூட கனெக்ட் ஆகிட்டான். இதை பார்த்துட்டு இருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, நீ கூட ஏசப்பா கூட கனெக்ட் ஆக முடியும். எப்படி ஆன்ட்டின்னு கேட்குறீங்களா? டெய்லி அவர் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணினீங்கன்னா லியோ மாறினது மாதிரியே உங்கள் வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். சரி நான் விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு பாருங்கள், ஸ்பெஷல் டே. டே 5ல் நிறைய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். முக்கியமாக என்னன்னு பார்த்தா, ஆண்டவர் கூட கனெக்ட் ஆன பிறகு நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கவனமாக பார்த்துட்டே இருங்க. கான்சன்ட்ரேஷன் எங்கேயும் நீங்கள் தவற விட்டுறக்கூடாது. நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு புரியும். இந்த 5th டே ப்ரோக்ராமு ஒரு பாடலோடு கூட நம்ம ஆரம்பிக்கலாமா? நல்ல பாடலை கவனிங்க, டியூனை கவனிங்க, வேர்ட்ஸை கவனிங்க. அதுக்கு பிறகு ஆக்ஷன் பண்ணி எல்லாம் ஜோராக பாடுங்க. பாடலை பார்க்கலாமா? ஃபேஸுக்கு மாஸ்க்கு, ஹேண்ட்ஸுக்கு க்ளவுஸு, காலுக்கு சோப்பு. Guard your heart and mind and soul through what மாஸ்க் போட்டாலும், க்ளவுஸ் போட்டாலும், சோப்பு போட்டாலும், பேசி அவர் சத்தம் நீ கேட்டு. Guard your heart and mind and soul through God. வழியும் மொழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசுவே. ஃபேஸுக்கு மாஸ்க்கு, ஹேண்ட்ஸுக்கு க்ளவுஸு, காலுக்கு சோப்பு. போட்டாலும், சோப்பு போட்டாலும், guard your heart and mind and soul through what வேதம் நீ வாசி, ஜெபத்தில் நீ பேசி, அவர் சத்தம் நீ கேட்டு. Guard your heart and mind and soul through God. வழியும் மொழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசுவே. என்ன பிள்ளைங்களா, பாட்டை கற்றுக்கிட்டீங்களா? சூப்பராக இருந்துச்சா? ஸ்கூபிகளை சேர்ந்து ஜாலியாக டான்ஸ்லாம் போட்டிங்களா? சூப்பர். இப்போ கூட இன்னொரு நிகழ்ச்சிக்குள்ள போக போகிறோம். என்ன ஆன்ட்டின்னு கேட்குறீங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஜேசன், நான் உனக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லி கொடுக்க போறேன். சரியா? இங்க பாரு, தேவன் நம்மள ரொம்ப அழகான இந்த உலகத்துல பரிசுத்தமா படைச்சாரு. இங்க பாரு, இந்த அழகான பிளேட், வெள்ளை பிளேட், உள்ள தண்ணி கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. அவ்வளோ அழகான இது. நம்ம வாழ்க்கையும் இவ்வளோ பிளசண்டா தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருந்தோம், எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம், எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு நம்ம லைஃப்ல ஒன்று வந்துச்சு. என்னது சொல்லு பார்க்கலாம்? கொரோனா வந்துச்சு. பாரு, இது கொரோனா மாதிரி வர அழகான நம்மளுடைய லைஃப்ல இல்லை எவ்வளோ கஷ்டம் அந்த கொரோனா இல்லை. அதே மாதிரி தான் ஆண்டவர் படைச்ச அழகான பரிசுத்தமான இந்த வாழ்க்கையில கூட பாவம் கொரோனா மாதிரி. பாவத்தையும் நம்ம பாவத்தை கொண்டு வர பிசாசையும் பார்க்க முடியறதில்ல, வியாதியை கொண்டு வர கொரோனாவையும் நம்மளால பார்க்க முடியறதில்ல இல்லை. அது இப்படி தான் ஆயிடுச்சு. இப்போ பாரு, இந்த மாதிரி கொரோனா இருக்கிற இடத்துல
நீ எந்த பாதுகாப்பு இல்லாமல் உன்னோட கையை வச்சேன்னா என்ன ஆகுதுன்னு பாரு. உன் கையை நடுவில் வை பார்க்கலாம். ஏதாவது ஆகுதா? ஒன்றுமே ஆகலை. அதுக்கு மாற உன் கையிலெல்லாம் ஒட்டிக்குது இல்லை? அதே நேரத்தில் இப்போ இது சோப்பு, சரியா? சோப்பு உன்னோட விரலில் நல்லா தடவிக்க பார்க்கலாம். சரியா? நல்லா தடவிக்கும். தடவிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? கொரோனா இருக்கிற இடத்துல உன்னோட விரலை வை பார்க்கலாம். பத்தியா என்ன ஆச்சுன்னு? எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? விலகி போயிடுச்சு. உன் கையிலையும் எதுவுமே ஒட்டலை. ஏன்னா உன்னோட விரலில் சோப்பு போட்டுட்ட, பாதுகாப்பு இல்லையா? அதே மாதிரி தான் பாவம் நிறைஞ்ச நம்மளுடைய லைஃப்பில் கூட பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தாருன்னா நம்மளுக்கும் பாவத்திலிருந்து பாவம் நம்மளை தாக்க முடியாது. பிசாசு நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எப்படி சோப்பு இருக்கிற கையில் கொரோனா ஒட்டுறது இல்லையோ, அதே மாதிரி தான் இயேசு சுவாமி இருக்கிற நம்மளுடைய லைஃப்பில் என்ன பண்ண பிசாசால் பாவத்தை கொண்டே வர முடியாது இல்லையா? எவ்வளோ அருமையான ஒரு லைஃப்பில் என்ன கற்றுக்கிட்ட சொல்லு பார்க்கலாம். என்ன கற்றுக்கிட்ட? நம்மள இந்த சோப்பு பாதுகாக்கிற மாதிரி. எதுல இருந்து பாதுகாத்துட்டு? கொரோனா வைரஸ்ல இருந்து பாதுகாக்கிற மாதிரி நம்ம பாவத்திலிருந்து விலகிறதுக்கு எப்படி யாரு நமக்கு வேணும்? சோப்பு வேணுங்கிற மாதிரி பரிசுத்த ஆவியானவரும் ஏசப்பாவும் நம்ம கூட இருக்கும் பொழுது பாவம் கூட நம்மளை தாக்குறது இல்லை இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. வெரி குட். நல்ல ஒரு பாடம் கத்துக்கிட்டல. இனிமேல் நீ உனக்கு யார் வேணும்? ஏசப்பா வேணும் இல்ல? லைஃப்ல நம்ம பாவத்திலிருந்து நம்ம விலகி இருக்கிறதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஜேசன் இதை கவனிச்சதுக்கு. என்ன பிள்ளைங்களா, ஆப்ஜெக்ட் லெசன் பார்த்தீங்களா? என்ன கற்றுக்கிட்டீங்க? எப்படி ஒரு சானிடைசர் வைரஸ் நம்மளை அட்டாக் ஆகாமல் நம்மளை பாதுகாக்குதோ அதை மாதிரி தான் ஜீசஸ் நம்ம கூட இருந்தாருன்னா பாவமோ பிசாசோ நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கற்றுக்கிட்டோம் இல்லை? நெக்ஸ்ட்டு கூட ஒரு ஸ்கிட்டை நம்ம பார்க்கலாமா? நல்லா கவனமாக உட்காந்து கேளுங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆளும் முகர கட்டியும் இதுங்களாம் எங்க உருப்பிட போகுது? இவ்வளவு பெருசா அடிச்சிருக்காங்க. அங்க போய் நீங்களா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. பண்ணாததுக்கு அப்புறம் எப்படி அடிப்பாங்க உன்ன? அது தம்பி, யார் வண்டி இது? என் வண்டி தான். நாய்ப்பா. எடுப்பா, ஓரமாக நிறுத்துப்பா. எப்படிப்பா போகிறது? ஓரமாயிடா. ஒன்று சுற்றிட்டு போ, இல்லை நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. ஓரமாயிடுன்றா. இங்கே வாப்பா, இங்கே வா. நாய்ப்போ அண்ணா. அப்படி சொல்லு. வண்டி எடுத்துன்னு போய் ரோட்டில் நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு நான் அலப்பறை பண்ணுறியா? நீனா என்ன மாதிரியாடா? ஏசப்பா புள்ளல உன் பைபிள்னா சொல்லுது. நாம மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்க கூடாது. வெளியில போனா கொரோனால இருந்து தாக்கப்படாம இருக்கிறதுக்கு நாம என்ன கற்றுக்கிறோம்? நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஒருத்தர் முன்னாடி நின்னாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் 1 மீட்டராவது இடைவெளி விட்டுக்க சொல்றாங்க இல்லையா? சரி, நம்ம அதை வச்சு ஒரு மனப்பாட வசனம் கற்றுக்க போகிறோம். இங்கே பாருங்க, கீழே நாங்கள் கட்டங்கள் போட்டுக்கிறோம். அந்த கட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. மேலே பாருங்க வசனம் இருக்குது. கற்றுக்க போகிற வசனத்தை ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கலரில் போட்டிருக்கிறோம். ஓகே, விளையாடுறதுக்கு இங்கே 3 பேர் நிற்கிறாங்க. இவங்க சரியா விளையாடலைன்னா இவங்களை அவுட் பண்ணுறதுக்காக நம்ம பக்கத்துல கொரோனா இருக்குது, தயாரா அவங்கள தாக்குறதுக்கு. இவங்க கரெக்டா விளையாண்டு முடிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும்ல, சாயந்தரம் வரைக்கும் விளையாண்டக்கூடாதுன்னு சொல்லி
இங்கே நாங்கள் ஒரு டைமர் ஓட்ட போகிறோம். இந்த டைமர் ஓட ஆரம்பிக்கும். முடியறதுக்குள்ளாக இவங்க இங்கேருந்து அந்த எண்டுக்கு வசனத்தை விளையாண்டு முடிக்கணும். இந்த 3 பேர் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த விளையாட்டு எப்படி விளையாட போகிறீங்க அப்படின்னு. ஸ்டார்ட் லைனில் நிற்கிறீங்க. ஸ்டார்ட் லைனில் நிற்கிற நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு ஆள், ஃபஸ்ட்டு ஒரு ஆள் குதிக்கணும். கீழே கலரை பார்த்துக்குங்க. அந்த கலரில் வசனத்துடைய அந்த வார்த்தை எந்த கலரு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதே கலரில் இருக்கிற வசனத்துடைய வார்த்தையை ஃபஸ்ட்டு வார்த்தையை எடுத்து நீங்கள் சொல்லணும். சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை குதிக்கணும். அந்த கலர் மேட்ச் ஆகிற வார்த்தையை நீங்கள் சொல்லணும். சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை குதிக்கணும். அதுக்கு அடுத்த ஆள் எப்போ குதிக்கணும்னா மொதல் ஆள் 2 கட்டம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் குதிக்கணும். சரியா? நீங்கள் குதிக்கணும். உங்களுக்கும் அடுத்த ஆளுக்கும் நடுவில் ஒரு கட்டம் கேப் இருந்துக்கிட்டே இருக்கணும், மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். ரைட்? நீங்கள் வேகமாக டைமர் வேற உங்களை விரட்டிக்கிட்டே இருக்கணும், சீக்கிரமாக போய் ஜெயிக்கணும்ன்ட்டு. அதுக்காக நீங்கள் டக்குன்னு குதிச்சு பக்கத்தில் வந்து நின்ட்டிங்கன்னா நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. எப்படி அவுட் ஆவீங்க? கொரோனா உங்களை ஓடி வந்து தொட்டுரும். தொட்டா நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க. அவுட் ஆயிட்டா மறுபடியும் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கே வரணும். அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் அதே மாதிரியே விளையாடணும். ஓகே? கட்டங்களில் இருக்கிற கலரையும் அங்கே வசனத்துடைய வார்த்தைகள் இருக்கிற கலரையும் நீங்கள் மேட்ச் பண்ணி சொல்லணும். சத்தமாக சொல்லிட்டு குதிச்சு போகணும். ஓகே? இதுதான் விளையாட்டுடைய ரூல்ஸ். விளையாடலாமா? டைமர் ஆன் பண்ணலாமா? ரெடியா? ஓகே, எல்லாம் ரெடி. கொரோனா கிட்டேருந்து மாட்டாமல் விளையாடணும். ஓகே, ரைட்? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். The game begins in 3, 2, 1. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்லையும் ஒருவனும் இடரலையும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் கொரோனா கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா அவங்க பக்கத்துல வந்து சகோதரனுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். தடுக்கலையும் 14:13 இடரலையும் ஒருவனும் போடலாகாதென்று தன் சகோதரனுக்கு சீக்கிரம் முன்பாக டைமர் ஓடுது. சீக்கிரம் தடுக்கல்லையும் இடரலையும் இவங்களும் கொரோனா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, என்று அவுட் ஆயிட்டாங்க. தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஸ்டார்டிங்ல இருந்து ரோமர் 14:13. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஓ, ரோமர் சித்ரா வின் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த நீங்க நாம மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையை நாம அமைச்சுக்கணும். நாம மற்றவங்களை நேசிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பேச்சால, நடத்தையால, ஏன் நம்ம செய்யற எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் அவங்களுக்கு பாதிப்பு இல்லாம பார்த்துக்கணும். வசனம் கேட்டியா? இயேசுப்பா வசனம் கேட்டியா? அப்புறம் ஏன் அப்படி இருக்கிறீங்க? நீ மட்டும் டீ குடிக்கிற, உனக்கும் தானே வாங்கியிருக்கு. வலிக்குதுண்ணா. சரி, இது மட்டும் தானா இல்லை வேற ஏதாவது ஒன்று வாங்கினியா? இல்லைண்ணா. ஆமாண்ணா, அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி தானா. சமத்தியா வாங்கியிருக்கிற பொழுது அடி நீ. ஆனா ஒரு நிமிஷம் நான் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். 3 வீடு, செருப்பு வைக்கிற ஸ்டாண்டு, செருப்பை அதான் நல்லா வாங்கியிருக்க. இவ்வளோ ஸ்டாண்டெல்லாம் இருக்கு, அதில் வைக்க வேண்டியது தானே. வழியில கைட்டி விட்டு போவாங்க.
ஏசப்பா பிள்ளை தானே நீ? இந்த கொரோனா இருக்கே, கொரோனா தெரியுமா? என்னை கூட சில பேர் கொரோனா மண்டையான்னு கூப்பிடுவாங்க. அந்த கொரோனா வந்துச்சுன்னா ஆச்சின்னு தும்பாத, கையை சோப்பு போட்டு கழுவு, அடுத்தவங்களுக்கு பரவாத, அது ஒரு வியாதி. அதே மாதிரி தான் நீயும் செருப்பை கழட்டி விட்டு வண்டியை நடு ரோட்டில் விட்டு வியாதியை பரப்புற மாதிரியே நீயும் பண்ணி வாங்கிட்டு வந்து நிற்கிற. என்னண்ணா நான் செஞ்சது தப்புன்றியா? அது என்னன்னா, சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் நான் ஒன்று படித்தேன். ஞாபகம் வந்துடுச்சு. அப்பாடா, எவ்வளோ மீன்! நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு வேலை செஞ்சதுக்கு நம்ம இவ்வளோ மீன், வலையெல்லாம் கிழிஞ்சு போகிற அளவுக்கு நிறையா மீன் கிடச்சிச்சு. ஆஹா, ரொம்ப சந்தோஷம். ஐயா பேதுருவே, இன்னமும் நீங்களே எல்லா மீனையும் பிடிச்ச மாதிரி ரொம்ப வீராப்பா பேசிட்டு இருக்கீங்க. ஹேய், யாரு நீ? என்ன பேர் சொல்லி அழைக்கிற? வழக்குள்ள இருந்துகிட்டு உனக்கு இவ்வளோ குசும்பா? உங்களுடைய முயற்சினாலையும் உங்களுடைய திறமையாலையும் பிடிச்சதா நினச்சிக்காதீங்க. ஆமா, உனக்கு என்ன அப்படி நக்களும் நையாண்டி அடிக்கிற நீ? என்ன அப்படி நான் என்னத்தை செஞ்சேன்? நான் தானே வலைய போட்டேன், நான் தானே மீன் பிடிச்சேன். என்ன பேசுற நீ? வலைய போட்டீங்கன்னு வேணா சொல்லுங்க, எங்களை பிடிச்சேன்னு சொல்லாதீங்க. ஆமா, நான் தான் கஷ்டப்பட்டு வலைய போட்டேன், நான் தான் கஷ்டப்பட்டு பிடிச்சேன். அப்புறம் நான் பிடிச்சதுன்னு சொல்லாம என்ன சொல்ல முடியும்? ஒரு வகையில உங்களை விட நாங்க ரொம்ப நல்லவங்க. என்ன சொல்ற? நீ நல்லவன், நான் கெட்டவன். எப்படி சொல்ற நீ நல்லவன்னு? ஐயா, ஆண்டவர் தான் சொன்னாரு, ஒருத்தர் மீன் கிடைக்காம கஷ்டப்படுறாரு, வலது புறமா போய் வலையில மாட்டிக்கோங்கன்னு சொன்னாரு. கீழ்ப்படிஞ்சோம், வந்து மாட்டிக்கிட்டோம். என்னமோ நீங்களே பிடிச்ச மாதிரி பேசுறீங்க. ஆண்டவர் சொன்னாரு தான், ஆனா வலைய நாங்க தானே போட்டோம், நான் தானே போட்டேன், நான் தானே பிடிச்சேன். வலைய போட்டதுன்னா நீங்களா இருக்கலாம், எங்களை பிடிச்சதொன்னும் நீங்கள்ல. ஆண்டவர் தான் எங்களை இங்க வந்து மாட்டிக்க சொன்னாரு. சரி, என்ன சொல்ல வர? நீ என்னோட நல்லவனு எப்படி சொல்ல வர? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குதா? இதே வலை, இதே படகு, இதே கடல், இப்படி தானே இருந்தீங்க. அப்போ ஏசப்பா வந்து கூப்பிட்டாருன்னு அவர் பின்னாடி போனீங்கள்ல, எல்லாத்தையும் விட்டீங்க. வலை, படகு, வேலைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடியே போனீங்கள்ல. இப்போ அதே 3 வருஷம் கழிச்சு அதே வலை, அதே படகுன்னு இப்போ எங்களை பிடிக்க வந்துட்டீங்க. அப்படி பார்த்தா உங்களை விட நாங்கள் நல்லவங்க தானே. ஏசப்பா மறிச்சு போயிட்டாரு. அவர் மறிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் தான் அதே நினைச்சு துக்கப்பட்டு கிடக்க முடியும்? சரி, துக்கத்தை மறக்கலாமேன்னு சொல்லிட்டு என் வலையை எடுத்தேன், படகு எடுத்தேன், கடலுக்கு வந்தேன், போட்டேன், தான் நீ மாட்டிக்கிட்ட. இதுல என்ன நான் தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ண மாதிரியே பேசுற நீ? ஏசப்பாவோடைய இருந்தீங்க, அவர் கூட பேசுனீங்க, அவர் கூட நடந்தீங்க, அவர் செஞ்ச போதனை எல்லாத்தையும் கேட்டீங்க, அப்புறம் அவர் செஞ்ச அற்புதம் எல்லாத்தையும் பார்த்தீங்க. ஒரு வாட்டி அவர் மேலே அன்பு இருக்கிறதுக்காக அவரை பிடிக்க வந்த அந்த சோல்ஜரோட காதை கூட வெட்டினீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அவர் மறிச்சதுக்கப்புறம் அதை மறந்துட்டு திரும்பியும் அதே படகு, அதே வலைன்னு எங்களை பிடிக்க வந்துட்டீங்க. அதான் சொல்கிறேன், உங்களோட நாங்கள் நல்லவனு. இதில் என்ன நான் தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ண மாதிரியே பேசுகிற நீ? இதை விட மோசமான ஒன்று செஞ்சுருக்கீங்களே, அதை சொல்லட்டா? உங்கள் கூடவே இருந்த 5 பேருக்கும் இடரல் உண்டாக்கிட்டீங்களே, அதை வச்சு தான் சொல்கிறேன் நாங்கள் நல்லவனு. என்ன இடரல் உண்டாக்குனா? நானா? ஏய், ஆரம்பத்துலேருந்து நீ என்னை குறை சொல்லிட்டே இருக்க. நான் யாரும் இடரல் உண்டாக்குனேன்? இடரல் உண்டாக்குனேன் சொல்லி பார்க்கலாம், நான் யாரை இடரல் உண்டாக்குனேன்? திதுமு எனப்பட்ட தோமா ஞாபகம் இருக்கா? கலிலியோ நாட்டான நாத்தான்வேலும் செபுதேவின் மகனும் அப்புறம் அவருடைய சீஷல்கள் 2 பேரும், இப்படி 5 பேரை இடரல் உண்டாக்குனீங்களே, ஞாபகம் இல்லையா? சொல்றதும்
ஏசப்பா உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. உங்களை பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. எவ்வளோ உன்னதமான வேலைக்கு உங்களை அழைச்சாரு. அப்புறமும் ஏன் தான் பழைய வாழ்க்கைக்கே வந்துடுறீங்களோ? ஆமால, என் கூட இருந்த 5 பேருக்கு நான் இடரல் உண்டாக்கிட்டேன். ஆண்டவர் என்ன உன்னதமான அழைப்பை கொடுத்தாரு. ஆனால் அந்த அழைப்பில் நான் நிலைச்சு நிற்கல. மறுபடியும் என்னோட வலை, என் படகு, கடல், மீன், இப்படி என் பழைய வாழ்க்கைக்கு நான் போயிட்டேன். என் பேச்சால், என் நடத்தையால், என் வாழ்க்கையால் மற்றவங்களை நான் இடரல் உண்டாக்குறேன். இன்னைக்கு அந்த ஏசப்பாட்டை நான் சொல்லிடுவேன், மனம் திருந்திடுவேன். அந்த ஏசப்பா தான் எனக்கு இனிமேல் கடைசி வரைக்கும் அவருக்காக தான் நான் வாழ போகிறேன். நான் மற்றவங்களுக்கும் இடரல் உண்டாக்காம மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய, தட்டி எழுப்பக்கூடிய நிலையில் நான் மாறிடுவேன். ஆமாம் ஆமாம். ஆரம்பத்தில் ஒருத்தவங்க வந்து அவங்களை திட்டிட்டு போனாங்க, இதெல்லாம் எங்கே உருப்பட போகுதுன்னு. 4 முடிய வச்சதுனால என்னையே அப்படி பேசும்போது, ஏசப்பா குடும்பத்தில் பிறந்திருக்க, நீ மற்றவங்களுக்கு இப்படிலாம் உதவி பண்ணலாமா? மொத்தம் என்ன வேகத்தில் உங்ககிட்ட எதனா சொன்னான்னு பார்த்தா, நீ டெரர் எதனா பண்ணான்னு பார்த்தா, கட்சியில என்ன மாத்திட்டேன்னு நீ ஏன் தெரிஞ்சிட்ட தம்பி. இந்த முடியை வச்சு ஸ்டைலாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் மற்றவங்களுக்கு இடையோட இருக்குன்னு தெரிஞ்சா இந்த முடியை கூட நானே எடுத்துடலான் இருக்கேன். டெரர் பீஸா இருக்கலாம்னு நினைச்சா இனிமேல். இந்த ஸ்கிட்டை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? நம்ம ஆண்டவரோட கனெக்ட் ஆன பிறகு யாருக்கும் இடைஞ்சலாகவோ இடையூறாகவோ இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லை? நீங்கள் கூட இனிமே யாருக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது. உங்கள் பேச்சோ, உங்கள் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கோ, உங்கள் லைஃப் ஸ்டைலோ மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பார்த்துக்காங்க. ஏசப்பா உங்களை அளவில்லாமல் ப்ளஸ் பண்ணுவார். இப்போ கூட ப்ரே ஃபார் நேஷன் நிகழ்ச்சிக்கு போகலாமா? நம்ம ஸ்டேட்டுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஹலோ குட்டீஸ், இப்போ நம்ம டே 5க்கு வந்திருக்கோம். இந்த ப்ரே ஃபார் நேஷன் டைம்ல 4 நாள் 4 ஸ்டேட்ஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நம்ம ப்ரேயரும் பண்ணியிருக்கோம். இன்னைக்கும் 5th ஸ்டேட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டேட் வாழ்ந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடு பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய சில பேசிக்கான காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாடுவோடைய கேபிட்டல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சென்னை. இந்த தமிழ்நாட்டில் மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, 15,000 வில்லேஜஸ் இருக்குது. இந்த தமிழ்நாட்டிலையும் பல சிறப்புகள் நிறைந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? நம்ம நாட்டை வளம் நிறைந்த நாடுன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? இயற்கை சம்மந்தப்பட்ட காரியங்கள், விவசாயங்கள் போன்ற பல தொழில்கள் நம்ம நாட்டில் தான் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல பண்புகள் நிறைந்த நாடு இந்த தமிழ்நாடு தாங்க. அது மட்டும் இல்லை, ஒழுக்கம், மரியாதை, நேர்மை அப்படின்ற நிறைய நல்ல பழக்கங்களை நம்ம தமிழர்கள் பின்பற்றிகிட்டே இருக்காங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, எதிரியாகவே இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் உபசரிக்கிறது போன்ற பல நல்ல காரியங்களை அவங்க பின்பற்றிகிட்டே வராங்க. இவ்வளோ நிறையா வளம் நிறைந்த நாடாக இருந்தும் கூட நம்ம நாட்டில் மழை இல்லாத காரணத்தினால நிறைய விவசாயிகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களாம். பல பயிர்கள் காஞ்சு போய் மழை இல்லாதனால நாசமாயிட்டு போகிறனால ஃபார்மர்ஸ்க்கு விளைக்க முடியாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், ஃபார்மர்ஸ் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கல்ல, டிவிலெலாம் போட்டாங்க. ஸோ அதுக்காக நம்மலாம் நிறையாவே ஜோம் பண்ண வேண்டியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலையில்லா திண்டாட்டங்கள் பலவும் நம்ம நாட்டில் இருந்துகிட்ருக்கு. இதுக்கும் பின்னாடி கொலை, கொள்ளை, சட்டத்துக்கு விரோதமான காரியங்கள்னு பல காரியங்கள் நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஒழிஞ்சு சமாதானமான ஸ்டேட்டாக மாறுறதுக்கு தான் நம்ம இப்போ ப்ரே பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஆண்டியை கூப்பிட்டு ப்ரே பண்ணலாமா? ஹாய் பிள்ளைகளா, இது வரைக்கும் 4 நாள் நம்ம ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் பார்த்து ஜெபம் பண்ணோம்ல. இன்றைக்கி கூட நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சந்தோஷமாக நல்ல ஒரு பாரத்தோடு ஏசப்பா பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? முதல்ல நம்ம எதுக்கு ஜெபிக்க போகிறோன்னு சொன்னால், நம்ம தமிழ்நாட்டில் நல்ல மழையை ஆண்டவர் தரணும். எல்லா பயிர்களும் நல்லா தழைக்கிறதுக்கு, நல்ல செழுமையை நம்ம பார்க்குறதுக்கு நல்ல மழையை கொடுக்கணும். தண்ணீர் பஞ்சங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வராதபடி நல்ல மழையை கொடுத்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோமா?
கண்களை முடிக்கலாமா? ஏசப்பா நோக்கி பார்க்கலாமா? நல்ல பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டுக்காக உங்கள் சமூகத்தில் வர்றோம்ப்பா. ஆண்டவரே, நல்ல மழையை நீங்கள் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, வறட்சியெல்லாம் நீங்கும்படியாய் நல்ல மழையை தாங்கப்பா. ஆண்டவரே, தண்ணீர் பிரச்சனைகள் வரக்கூடாது, தண்ணீர் பஞ்சங்கள் வரக்கூடாது, உழவர்களுக்கு தண்ணீர் இல்லாத நிலைமை வரக்கூடாது. ஆண்டவரே, கிருபையாக இறங்குங்கப்பா. நல்ல மழையை, ஆசீர்வாதமான மழையை எங்கள் மாநிலத்தின் மீது நீங்கள் ஊற்றி ஆண்டவரே, எங்கள் மாநிலத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ஐயா. எங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் நல்ல பதிலை தந்து எங்களுடைய மாநிலத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்து 2வதா நம்மளுடைய விவசாயிகளுக்காக ஜெபிக்கலாம். நம்ம மாநிலத்தினுடைய முதுகெலும்பே விவசாயிகள் தான். இவங்கெல்லாம் கடினமாக உழைச்சி நமக்கு கொடுக்கறதுனால தான் நம்ம நல்லா சாப்பிட முடியுது. அதனால் விவசாயிகள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நல்ல சுகத்தை கொடுக்கணும், நல்ல பலத்தை கொடுக்கணும், அவங்களோட விவசாயத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கணும், அவங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, எங்கள் விவசாயிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்கள் மாநிலத்தின் உயிர் மூச்சாய் அவர்கள் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா, வெயில் என்றும் பனி என்றும் பாராமல் கடுமையாய் உழைத்து எங்களுக்கு ஆகாரம் கொடுக்குற இந்த மக்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. இவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இவங்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க ஆண்டவரே. நல்ல வருமானத்தை நீங்கள் தாங்க. இவங்க சந்தோஷத்தோடு வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தாருங்க. உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கடைசியாக நம்ம மாநிலத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், வாலிபர்களுக்காக ஜெபிக்கலாம், கிராமங்களில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கலாம். இவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இவங்கெல்லாம் நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். எல்லாத்துக்கும் மேலா அவங்க ஜீவனுள்ள தெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுக்கணும். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, எங்கள் மாநிலத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், டீனேஜ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிராமங்களில் வசிக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க. ஆண்டவரே, சமுதாயத்திலே நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தாருங்கப்பா. ஆண்டவரே, அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற திறமைகள், தாளந்துகள் எல்லாம் நல்ல விதத்திலே ஆண்டவரே உருவாகி வர ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் ஆண்டவரே ஜீவனுள்ள தெய்வத்தை காணக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தாங்க. உங்களுடைய அன்பு கருத்தில் ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. என்ன குட்டீஸ், இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காக ப்ரே பண்ணீங்கல்ல? நான் சொன்ன மாதிரி இந்த 5 ஸ்டேட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நீங்கள் ப்ரேயரும் பண்ணியிருக்கீங்க. தேசப்பா பார்த்துட்ருக்காங்க, கண்டிப்பாக இதற்கு பதில் தர போகிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம நேஷனுக்காகவும் வேர்ல்டுக்காகவும் ஜெபிக்கிறது ரொம்ப அவசியம், அது நம்ம கடமையும் கூட. இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற கொரோனா வைரஸ்னால எவ்வளோ உயிரிழப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா கண்டிப்பாக இந்த நிலைமையெல்லாம் மாற்றி போடுவார். இப்போது நம்ம கடைசி நிமிஷத்துக்கு வந்துட்டோம். இந்த 5 டேஸும் உங்களோட சேர்ந்து ப்ரே பண்ணதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் பொறுமையாக உட்காந்து இந்த ப்ரேயரை பண்ணியிருக்கீங்க. ஏசப்பா கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இப்போது நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். ப்ரே பண்ண மறந்துடாதீங்க. பாய். என்ன குட்டீஸ், ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு கூட நம்ம டெலிவிபிஎஸோட ஃபைனல் டே ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள். அந்த ஃபைனல் டே ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு நிறைய அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். பாய்.